والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى وفي مقام آخر إن الله يأمر بالعدل والإحسان وقال رسول الله صلى الله عليه وسلم أحبب حبيبك هونا ما عسى أن يكون بغيضك يوما ما وفي مقام آخر الدين يسر أو كما قال عليه الصلاة والتسليم புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனை இந்த பூமியில் படைத்து அவன் தன் வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வழிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இறைவன் ஏற்படுத்திய வழிமுறைகளை ஒருவன் சரியாக பின்பற்றும் பொழுது அவன் படைப்புகளிலேயே சிறந்தவனாக மாறிவிடுகிறான். இறைவன் வகுத்து தந்த வழியை ஒரு மனிதன் புறக்கணிக்கும் பொழுது அவன் மிருகங்களை விட தாழ்ந்து போய்விடுகிறான். அந்த இறைவன் வகுத்து தந்த சட்டத்திற்கு பெயர்தான் மார்க்கம். உலகில் பல்வேறு மதங்கள், பல்வேறு கோட்பாடுகள், பல்வேறு சமயங்கள் உலகத்தில் இருந்தாலும் இறைவன் வகுத்து தந்த இந்த மார்க்கம் என்னும் சொல் வார்த்தை மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. அப்ப உலகில் பல்வேறு சமயங்களை நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஆரம்பமாக தோன்றிய யூத மதத்தை நாம் எடுத்து பார்ப்போமேயானால் அந்த மதத்தினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்தில் அல் குர்ஆனில் இப்படி சொல்லுவான்: நீங்கள் ஒரு பொற்குவியலை ஒரு விதத்தில் கொடுத்தாலும் அந்த யூத மத வேதக்காரர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் அப்படியே நமக்கு திருப்பி தருவார்கள். இன்னும் சிலர் இருக்கின்றனர், அவரிடத்தில் ஒரு காசு தீனாரை நீ கொடுத்தாலும் அவர்களிடத்தில் வாங்குவது என்பது மிக கஷ்டமாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யூத மத சில நபர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யூத மதத்தை பொறுத்த மட்டிலும் அவர்களுக்கென்று தனி கோட்பாடு, அவர்களுக்கென்று தனி ஒரு சட்டம். உலகம் ஒரு பக்கம், அவர்களுக்கென்று தனியாக இன்னொரு சட்டத்தை அவர்கள் வகுத்துக் கொள்ளுவார்கள். தான் செய்ததுதான் சரி, தான் நினைத்ததுதான் சரி என்பதாக யூதர்கள் அவர்கள் நினைக்கும் தன்மையை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்றளவும் நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். பலஸ்தீன பகுதியில பல்லாயிரக்கணக்கான பச்சிளங்குழந்தைகள் கொண்டொழிக்கப்படுகிறது, பெண்கள் கொண்டொழிக்கப்படுகிறார்கள். ஆனால் உலகம் அதை கேள்வி கேட்கவும் மறுக்கிறது. தான் செய்ததுதான் சரி என்று இன்று வரைக்கும் யூதர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
அல் குர்ஆனில் இறைவன் இவர்களுடைய தன்மையை பற்றி சொல்லி காட்டுகிறார். சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் ஒரு தன்மையை தந்திருக்கிறான், ஒரு கோட்பாட்டை தந்திருக்கிறான். கோட்பாடு இருப்பது என்னமோ சரிதான், ஆனால் அந்த தன்மை மற்றவர்களையும் பின்பற்ற வேண்டும் என்று நிர்பந்திப்பது என்பது மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. கிறிஸ்தவ மதத்தை நாம் எடுத்து பார்த்தால் அந்த மதத்தில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் யார் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை மாத்திரம்தான் மனிதனாக பார்க்கும் தன்மை அந்த பைபிளில் பதியப்பட்டிருக்கிறது. யோவான் பகுதியில வசனம் 24 ஒரு பெண் கர்த்தரிடத்தில் வந்து கேட்பாள், எனக்கு உடல் நோயாயிருக்கிறது, அந்த கையில் இருக்கும் அப்பத்தை நீ தா என்று கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லக்கூடிய வாசகத்தை பைபிளில் பதியப்பட்டிருக்கிறது, நான் இந்த அப்பத்தை குழந்தைகளுக்காக வேண்டி வைத்திருக்கிறேன், வேறு எந்த ஒரு மனிதர்களுக்கு வேண்டுமானாலும் கொடுப்பேன், உன்னை போன்ற ஒரு நாய்க்கு நான் தரமாட்டேன் என்ற கர்த்தர் சொன்ன வார்த்தை பைபிளில் பதியப்பட்டிருக்கிறது. யோசித்து பார்க்கிறோம். அப்ப தன் இனத்தை அல்லாத மற்றவர்களை தாழ்த்தக்கூடிய சமயங்கள் உலகத்தில் ஏராளம், உலகத்தில் ஏராளம். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ சமயத்தினர் உயர் குல சாதியை சார்ந்தவர்கள், மாற்று மத சகோதரத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த குல சாதியை சார்ந்தவர்கள் தான் பிறப்பிலேயே உயர்ந்தவன், காரணம் தான் தலையிலிருந்து பிறந்திருக்கிறோம், எனவே இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் தான், எங்களை தவிர உலகத்தில் வேறு யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை என்று பிறப்பால் தன்னை உயர்வாக காட்டிக் கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தான் சாப்பிடக்கூடிய இனிப்பு பண்டத்தில் கொழுப்பிறைச்சி கலந்து விட்டது என்பதற்காக அந்த தோஷத்தை கழிக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்று பரவலாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப உயர்ந்த குல சாதி என்பதாக தன்னை வகுத்து கொள்ளக்கூடிய எத்தனையோ சமயத்தவர்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். எத்தனையோ சமயத்தை சார்ந்தவர்கள் தன் சமயம் அல்லாத மற்ற எந்த ஒரு நபரையும் உயர்ந்தவர்களாக பார்க்க மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படியே மாற்றமானது. மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின். நீ உள்ளுக்குள்ள இஸ்லாத்திற்குள் வந்து விட்டால் நீ எல்லாரும் சரிக்கு சமம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிக்கு சமம். நீதிக்கு முன்னால் அத்துணை நபர்களும் ஒன்றுதான். மஸ்ஜிதிற்கு வந்துவிட்டால் அரசனும் ஆண்டியும் ஒன்றுதான். ஒரே ஹவுதில் கைவிட்டு கழுவக்கூடிய நிலை, ஒரே தட்டில் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. இப்படியாக மார்க்கம் அத்துணைக்கும் மாறுபடுகிறது. அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பதிவு செய்கிறான். இஸ்லாம் மற்ற மதத்திற்கும் மாற்றமானது, உண்மையை சொல்லக்கூடியது, சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியது. ஒரு சகோதரர் ஒருவர், நம்முடைய நண்பர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றார். அவரிடத்தில் நான் கேட்டேன், எந்த குலத்தை சார்ந்தவர்? அவர் சொன்னார், நான் பிராமணத்தில் குலத்தை சார்ந்தவன். சொன்ன உடனே, உங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்ட உடனே அவர் சொன்னார், ஒரு முஸ்லிமான நண்பர் ஒருவர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார். என் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு இடத்தில் உட்கார்ந்து அவருக்கு இனிப்பை வழங்குகிறோம், சாப்பாடை கொடுக்கிறோம். சாப்பிட்டு முடித்துவிட்டு கை கழுவி விட்டு எந்திரித்து வீட்டிற்கு போகிறார். அவர் எழுந்து போன இடத்தை என்னுடைய பெற்றோர்கள் கழுவுகிறார்கள். அவர் சாப்பிட்ட தட்டை என் பெற்றோர்கள் அடுத்த முறை பயன்படுத்துவதில்லை. அசந்து போனேன் நான். என்னுடைய உள்ளத்தில் நான் சொல்லிக் கொண்டேன், அவரும் மனிதர் தானே, அவருக்கும் நமக்கும் ஓடக்கூடிய இரத்தம் அவருக்கும் ஒன்று ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது. என்னுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு புரியாத ஒரு இன புரிதல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில நாட்கள் அப்படியே கழிகிறது. அவருடைய வீட்டிற்கு விருந்தாளியாக நான் சென்றேன். சென்ற உடனே அவர்கள் என்னை வரவேற்று வீட்டினுடைய நடுப்பகுதியில் அமர வைத்தார்கள். எனக்காக வேண்டி சாப்பாடை வைத்தார்கள். நான் கையை கழுவி விட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்தவுடன் எனக்கு அவர்களுடைய தான் பயன்படுத்தக்கூடிய உடைகளை தந்தார்கள்.
கர்ச்சீஃபை தந்தார்கள். நான் கையை துடைத்து விட்டு வீட்டிலிருந்து வெளியில் கிளம்புகிறேன். நான் உட்கார்ந்த இடத்தை யாரும் சுத்தம் செய்யவில்லை. நான் ஒரு தீட்டாக என்னை யாரும் பார்க்கவில்லை. அவர்கள் தங்களுடைய ஒரு சகோதரராக என்னை எப்பொழுது பார்க்க ஆரம்பித்தார்களோ என்னுடைய உள்ளம் இயல்பாகவே இஸ்லாத்தின் பக்கம் செல்ல ஆரம்பித்தது என்பதாக அந்த சகோதரர் சொல்லும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இஸ்லாம் என்பது மற்ற மதத்தை சார்ந்ததை போல இல்லாமல் நீதிக்கும் சத்தியத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மார்க்கம். இந்தியாவினுடைய சூழ்நிலையும் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. நிறைய இடங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம் பதவியில் அமர்ந்து கொண்டு பாசிச சிந்தனை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும் நீதிபதி பதவிகளை கொடுக்கப்பட்டு சர்வசாதாரணமாக இந்தியாவினுடைய அடிப்படை சட்டங்களுக்கு மாற்றமாக இன்றைக்கு நீதித்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய சமுதாயம் எதை நோக்கி செல்லும் என்பதில் ஒரு பெரிய கேள்விக்குறி வைக்கப்படுகிறது. டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்லக்கூடிய பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து வருகிறது. பிரிட்டிஷ்காரன் என்ன செய்வான், தன்னுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களை, அது முஸ்லீமாக இஸ்லாமிய சகோதரர், இந்து சகோதரர், கிறிஸ்தவர்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து விட்டால் நம்முடைய ஆட்சி போய்விடும் என்பதை பயந்த நிலையிலேயே பிரிட்டிஷார் என்ன செய்வான், அவன் டிவைடர் ரூல் பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து கொண்டே இருப்பானா. அவன் பயன்படுத்தக்கூடிய அம்புகளிலும் பன்றி இறைச்சி கொழுப்பை பயன்படுத்துவான். அதை பார்த்தோன்னே முஸ்லீம் அவன்கிட்ட நெருங்க மாட்டான். அப்ப மிலிட்டரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைக்கும் கிறிஸ்தவ சகோதரர்கள் எதை வெறுப்பார்களோ அதை பயன்படுத்தும் பொழுது கிறிஸ்தவ சகோதரன் விலகி விடுவான். இப்படியாக பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி இன்றைக்கு நீதித்துறைகளிலேயும் அரசாங்க அலுவலகங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய சகோதரர் அட்வொகேட் அஜ்மல் கான் ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் பதிவு செய்தார். அவர் பேசும் பொழுது சொல்கிறார், லோக்சபாவினுடைய பார்லிமெண்ட்ல சகோதரர் ஒருவர் சட்ட புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டே இருப்பார். பிரபலமான காங்கிரசினுடைய தலைவர் ஒருவர் சட்ட புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டே அந்த சட்ட புத்தகத்திலே முதல் பேஜ் மூலக்கரு முக உரையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வேத பீப்புள் ஆஃப் இந்தியா என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆரம்பத்திலே அந்த நூலில் பதிவு செய்யப்பட வேண்டிய அத்துணை விஷயங்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, இந்தியாவினுடைய சமூக நீதி, பொருளாதார நீதி, சகோதரத்துவம், அரசியலமைப்பு சட்டம் அத்துணையும் மதச்சார்பின்மைக்கு கீழ் இடம்பெற வேண்டும் என்பதை அந்த புத்தகத்தினுடைய மூலக்கருவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவினுடைய அரசாங்கம் எந்த ஒன்றிலும் மதத்தினுடைய அடையாளங்கள் இடம்பெறக்கூடாது, அது மதச்சார்பின்மையான மதச்சார்பற்ற நாடு, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் அது சொந்தமானதல்ல என்பதாக அந்த சட்ட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சட்ட புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் அவர் பேசுகிறார். அப்ப காலங்கள் செல்ல செல்ல எப்படி மாறிக்கொண்டே வருகிறது என்று சொன்னால், உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூட சர்வசாதாரணமாக சில வார்த்தைகளை பயன்படுத்துவதை நம்மால் மீடியாக்களிலே பார்க்க முடிகிறது. சமீபத்திலே அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும், சமீபத்தில் கர்நாடகாவில் ஒரு நீதிபதி அவர் பேசிய வார்த்தை சமூக வலைதளங்களில் பயன்படுத்தப்படுகிறது. சர்வசாதாரணமாக இஸ்லாமியர்கள் குறிப்பிட்டு வாழக்கூடிய ஒரு பகுதியை சுட்டிக்காட்டி அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார், அது குட்டி பாகிஸ்தான் ஆச்சே, சர்வசாதாரணமாக. அப்ப இந்தியாவினுடைய நிலைமை மிக அரசியலமைப்பு சட்டம் என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மார்க்கத்தினுடைய சட்டங்கள் எந்த இடங்களில் அமல்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் அல்லாஹ் நீதியை நிலைநாட்ட வைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடத்திலேயும் சமூக நீதியை ரசூலுல்லாஹ் முற்படுத்திய வண்ணமாகவே இருப்பார்கள். சமூக நீதியை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள்.
எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, யூதர்கள் ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி திட்டமிடுகிறார்கள். முஹம்மதுடைய கை ஓங்கிக் கொண்டே வருகிறது. மதீனாவில் வந்து விட்டார், மக்காவை ஆட்சி அமைத்து விட்டார். இப்பொழுது மதீனாவிற்கு முஹம்மது தான் அரசர். முஹம்மதுடைய கரங்கள் ஓங்கிக் கொண்டே வருகிறது என்பதை தாங்கிக் கொள்ள முடியாத மதீனாவில் வாழ்ந்த சில யூதர்கள் ரோம் நாட்டோடு தொடர்பு கொண்டு முஹம்மதின் மீது படையெடுப்பதற்காக வேண்டி தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரி 6 ஹைபர் யுத்தம் வர ஆரம்பிக்கிறது. எப்பொழுது அந்த ஹைபர் யுத்தத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்ததோ, யூதர்களால தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எப்படி முஸ்லிம்கள் வெற்றி அடையலாம்? தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இப்பொழுது யூதர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்து விட வேண்டும். எப்படி அழைப்பது? உடனே ரசூலுல்லாஹுக்கு ஒரு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு அழைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அவர்களிடத்தில் சென்று விருந்து சாப்பிடுகிறார்கள். விருந்து சமைக்கும் பொழுது அந்த ஆட்டு இறைச்சியிலே நஞ்சை கலந்து விடுகிறார்கள், விஷத்தை கலந்து விடுகிறார்கள். அந்த விஷத்தை ரசூலுல்லாஹோடு சேர்ந்து சாப்பிட்ட 2 சஹாபாக்கள் சாப்பிட்டு வஃபாத் ஆகி விடுகிறார்கள். பெருமானாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிவித்து கொடுத்து விட்டான், யா ரசூலல்லாஹ், விஷம் கலந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சோண்டு இறைச்சியை சாப்பிட்டு விட்டார். அந்த இறைச்சியினுடைய விஷத்தின் தாக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் பொழுது சொன்னார்கள், யூதர்கள் அன்று கலந்த நஞ்சினுடைய விஷம் இன்றைக்கு எனக்கு தொண்டை குழியை அறுக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த அளவிற்கு யூதர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வந்தும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நினைத்திருந்தால் விஷத்தை கொடுத்த அத்துணை யூதர்களையும் கொலை செய்வதற்கு முடியும். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கினான், வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. நபியே, வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின், ஒரு கூட்டத்தினுடைய விரோதத்தன்மை, ஒரு கூட்டத்தின் மீது நீங்கள் வெறுப்பிருக்கிறீர்கள் என்பது உங்களை சருகச் செய்து விட வேண்டாம். அலா அல்லா தஅதிலு, நீங்கள் நீதமற்று இருந்து விடாதீர்கள். யஅதிலு, நபியே நீங்கள் நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டுகிறான். ஒருத்தவரின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது என்பதற்காக அவரிடத்தில் ஒரு வழக்கு வருகிறது என்று சொன்னால் நீதமற்று நீங்கள் நடந்துவிடக் கூடாது. எந்த இடத்தில் சத்தியம் இருக்கிறதோ அந்த இடத்தை நாம் முற்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், எழுதிலோ நீங்கள் நீதமாக இருந்து கொள்ளுங்கள். யூதர்கள் உங்களை கொலை செய்து வந்தார்கள் என்று தெரிந்தும் கூட நபியவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்குடைய விஷயத்தில் யூதர்களுக்கு பாதகமாகவோ கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாகவோ முஸ்லிம்களுக்கு சாதகமாகவோ எந்த ஒரு நேரத்திலும் ரசூலுல்லாஹ் செய்ததில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலேயும் யூதர்களுக்கு சத்தியத்தை முற்படுத்தினார்கள், நீதத்தை கடைபிடித்தார்கள் என்பது வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, உலகிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியை கற்பித்து தந்தார்கள். பெருமானாரினுடைய அடிச்சுவற்றை பின்பற்றிய அத்தனை சஹாபாக்களும் சஹாபாக்களை பின்பற்றிய தாபியீன்களும் அத்தனை நபர்களும் நீதி வழங்கும் விஷயத்தில் சத்தியத்தை முன்னிறுத்தினார்கள். வரலாறு பேசும். அது மாற்று மத சகோதரனாக இருந்தாலும் சரி, யாரிடத்தில் சத்தியம் இருக்கிறதோ அவர்களுக்கு முன்னுரிமையை கொடுப்பார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அந்த நேரத்தில் நபி ஆலோசனை செய்யப்படுகிறது. மக்காவில் மதீனா முழுவதும் ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள். யார் யார் ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதை கணக்கிட்டு அவர்களுக்கு மாதம் ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யப்படுகிறது. எல்லா சஹாபாக்களும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பக்கத்தில் இருந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஒரு சின்ன அபிப்பிராயத்தை சொல்கிறார். அந்த மாதம் கொடுக்கக்கூடிய ஏழைகளுடைய பட்டியல்ல முதல் கட்டமாக மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த ஏழை முஹாஜிரின்களை முற்படுத்துங்கள். ஏன் தெரியுமா? அவர்கள்தான்
தன்னுடைய மனைவி மக்கள் பொருள் உடைமை அத்துணையும் விட்டு வந்திருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். உயிர் வாழ்வதற்கே ரொம்ப சிரமத்தில் இருந்த மக்காவில் இருந்து வந்த முஹாஜிரின்களை நீங்கள் முற்படுத்துங்கள் என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது எல்லா சஹாபாக்களும் அதற்கு எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காமல் ஆமோதித்தார்கள். இதை தாராளமாக செய்யலாம் என்று சொல்லும் பொழுது ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், பசி என்று வந்துவிட்டால் அது முஹாஜிரினையும் பார்க்காது, அன்சாரியையும் பார்க்காது, முஸ்லிமையும் பார்க்காது, மாற்று மதத்தையும் பார்க்காது. பசி என்று வந்துவிட்டால் அது அத்துணை நபர்களும் ஒரே வழியில்தான். இவர் முஹாஜிரின், அதனால பசி இவருக்கு அதிகமாக இருக்கும், இவர் அன்சாரி, எனவே இவருக்கு பசி குறைவாக இருக்கும் என்று யாரையும் சரிசமமாக பார்க்காது. எனவே ஏழைகள் என்று வந்துவிட்டால் எல்லோரும் சரிக்கு சமம் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆணையிட்டார்கள். ஏழைகளை நீங்கள் முற்படுத்துங்கள், யார் அதிகமாக ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களை தேடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். மதீனா மக்கமா நகரத்தில் முழுவதும் ஏழைகள் தேடப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரே ஒரு வயதான யூதரை முற்படுத்துகிறார்கள் இஸ்லாமிய மன்னர்கள். யூத சமுதாயத்தை சேர்ந்தவர், வயோதிகர். எப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அமைத்து விட்டார்களோ, இப்பொழுது வருமானம் இன்றி ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு நபர் ஒதுக்கப்பட்ட நிலையில் பசியினால் ஒரு குடிசையில் தங்கியிருந்ததை சஹாபாக்கள் கண்டுபிடிக்கிறார். குடிசையில் தங்கியிருக்கிறார். அவரிடத்தில் நேராக சென்று அவரை விசாரணை செய்து அவருக்காக வேண்டி முதல் கட்டமாக ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் யூதர்களை முற்படுத்தினார்கள் என்பது வரலாறு. யோசித்து பார்க்கிறோம். எல்லா இடத்திலேயும் நீதமான தன்மையை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களோ அதே போலத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த சஹாபாக்களும் நீதத்தை முற்படுத்தினார்கள் என்பது வரலாறு. எல்லா இடத்திலேயும் சரி. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து கொண்டே இருப்பார்களாம். தனது ஆட்சியின் கீழ் யாரும் பசித்திருக்க கூடாது. ஒவ்வொரு இடமாக சுற்றி கொண்டே திரிவார்கள். இரவு நேரம் வந்துவிட்டால் தன்னுடைய உடைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு இரவு நகர்வலம் வந்து கொண்டே இருப்பார்களாம். ஒரு நேரத்திலே நகர்வலம் வர்றாங்க. ஒரு பெண் தன்னுடைய கூடாரத்துக்கிட்ட குழந்தையை வைத்துக் கொண்டு சமைத்துக் கொண்டிருக்கிறார். கூடாரத்துக்குள்ளேருந்து குழந்தையின் சப்தம் வருகிறது. வேகமாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களாம், அந்த சட்டியில ஒண்ணுமே இல்லை, தண்ணீரை வைத்து என்ன சமைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள், இந்த குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை, எனவே இந்த குழந்தை நினைக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா நமக்கு சமைச்சு தந்துருவாங்க என்பதாக நினைத்து இன்று இரவு அப்படியே தூங்கிவிடும். எனவேதான் இப்படியாக இந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டே இருக்கிறது என்பதை கேட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த விஷயத்தை நீங்கள் அமீருல் முஃமினீனிடத்தில் சொல்லவில்லையா என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன, அமீருல் முஃமினீனுக்கு இந்த விஷயம் கூட தெரியாதா? தன் நாட்டை பற்றி நான் போய் அமீருல் முஃமினீன் இடத்தில் சொல்ல வேண்டுமா என்று மாறு இடத்தில் இருந்த உமர் பின் கத்தாபிடத்தில் இந்த பெண் கேள்வி எழுப்பவே வேகமாக தன்னுடைய கைகளை கடித்து கொண்டு ஓடினார்களாம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அரண்மனையை நோக்கி ஓடுகிறார்கள். அங்கிருந்த பைத்துல் மாலிலிருந்து ஒரு மூட்டை கோதுமையை தானாகவே சுமந்து கொண்டு வேகமாக ஓடோடி வருகிறார்கள். அருகில் இருந்து வேலையால் கேட்கிறார், யா அமீருல் முஃமினீன், நீங்கள் மூட்டையை சுமக்கிறீரா? நீங்கள் மூட்டையை சுமக்கிறீரா? என்னிடத்தில் கொடுங்கள், நான் தூக்கி கொண்டு வருகிறேன் என்று கேட்கும் பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்களாம், நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்கும் பொழுது எனது நன்மையை எனது பாவத்தை நீ சுமப்பதற்கு தயாராக இருக்கிறீரா என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுவிட்டு வேகமாக மூட்டை மாவை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து சமைத்து கொடுக்கிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு நெருப்பை ஊதும் பொழுது நெருப்பு புகை அவர்களுடைய தாடியினுள்ளே சென்றதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று வேலையால் சொல்லுகிறானே. ஆனால் அந்த குழந்தைக்கு சமைத்து கொடுத்து அது விளையாடியதை பார்த்துவிட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்புகிறார்களே. ஆனால் நீதியை கற்றுக் கொடுத்ததில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் போல முன்மாதிரி உலகத்தில் வேறு எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. சத்தியம் எந்த இடத்தில் இருக்கிறதோ உடனே ஏற்றுக்கொள்ளுவார்களாம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு அடுத்து அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ்
மிகப்பெரிய கல்விஞானன். அவர்களிடத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்களாம். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள். ஒரு நேரத்திலே மாணவர்களுடைய ஒரு கூட்டம் வருகிறது. என்னுடைய ஆசிரியர்களே, அஹ்மத் பின் ஹம்பல் கேட்கிறாங்க, நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? அவர் சொல்கிறார், இப்னு ஃபுரைத் என்ற ஒரு ஆசான் இடத்திலிருந்து வந்திருக்கிறோம். அவர்கிட்ட நாங்க கல்வி கத்தோம், இப்ப நாங்க உங்கள்கிட்ட வரப்போறோம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க, என் இடத்துல ஏன்பா வர்றீங்க? ஃபைன்னஹு ஷைഖுன் சாலிஹ், அவர் ஒரு நல்ல கல்வியானலாச்சே. இப்னு ஃபுரைதை ஏன் விட்டு விட்டீர்கள்? என்னிடத்தில் ஏன் கல்வி கற்க வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது வந்த மாணவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், கல்வி கற்கும் பொழுது சில ஹதீஸ்கள் வருகிறது, அந்த ஹதீஸை படித்து விட்டு அவர் சில குறைகளை உங்களை குறை சொல்லுகிறார். என்ன குறை சொல்றாரு? இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் இப்படித்தான், ஆனா அஹ்மது பின் ஹம்பல் வேற மாதிரி அர்த்தம் வைக்கிறார், அது தவறு என்று சொல்லுகிறார். அந்த தவறு என்ன? எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, எனவேதான் நாங்கள் உங்களிடத்தில் வந்தோம் என்று சொல்லும் பொழுது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டிய வார்த்தை, இப்னு ஃபுரைத் ஃபஇன்னஹு ரஜுலுன் சாலிஹ், நீங்கள் அவரிடத்திலேயே கல்வி கற்றிருக்க வேண்டாமா? அவர் ஒரு நல்ல மனிதர். ஃபபதலா பியதி, அல்லாஹ் என்னை கொண்டு அவரை சோதனை செய்கிறான், அவர் அந்த சோதனையில் சிக்கிக் கொள்கிறார், எனவே நீங்கள் அவரிடத்தில் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கொடுக்கப்பட்ட விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே. ஆனால் யோசித்து பார்க்கிறோம், எல்லா சஹாபாக்களும் சரி, எல்லா தாபிஈன்களும் சரி, உலகிற்கு நீதியை கற்றுக் கொடுக்கிறார், நீதத்தை கற்றுக்கொள்கிறார். ஒரு நபரின் மீது இருக்கக்கூடிய, ஒரு கூட்டத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பமும் வெறுப்பும் நீதியை நிலைநாட்டுவதில் அது சருகச் செய்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், உங்களை நபியே நீங்க அது சருகச் செய்து விட வேண்டாம். உங்கள் ஒரு கூட்டத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பும் ஒரு கூட்டத்தின் மீது இருக்கக்கூடிய பிரியமும் நீதியை நிலைநாட்டுவதை விட்டு உங்களை சருகச் செய்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறானே. அபூஜஹல் ஆச்சரியப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நபியே நிச்சயமாக அல்லாஹ் நீதமாக இருப்பதை கொண்டு ஏவுகிறான், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான். எப்பொழுது இந்த வசனம் இறங்குச்சோ, அபூஜஹல் மிகப்பெரிய குடியன், அவன் ஆசைப்பட்டானா, அல்லாஹ் இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொல்லித் தருகிறானே. அபூஜஹல் ஆசைப்பட்டதாக ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட உன்னதமான நீதியை நிலைநாட்டக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எல்லா இடங்களிலேயும் ஷரியத்தை, மார்க்கத்தை முற்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை புரிந்து